வணக்கம் நண்பா. ஒரு கப்பல் கரையிலேயே இருப்பது அதற்கு பாதுகாப்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த கப்பல் அப்படி நிறுத்தி வைப்பதற்காக படைக்கப்பட்டது அல்ல. கடலை கடந்து சென்று தன் பயணிகளையும் அவர் பொருட்களையும் பத்திரமாக கரை சேர்க்கும் பொறுப்பு அதற்கு உண்டு. அதுபோல்தான் நாமும் ஏதோ ஒரு உயரிய காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக மாறுங்கள். நம் திறமைகளை கொண்டு இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று பார்த்து அதையே செய்து வெற்றி காண வேண்டும். அதுவே நிம்மதியான வாழ்க்கையை தரும். நாளைக்கு நாம் இறந்து விடுவோம். இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து அன்புடனும் கருணையுடனும் மற்றவர்களுடன் பழக வேண்டும். கற்றுக்கொள்ளும் விஷயத்தில் இந்த உலகில் என்றும் நாம் வாழப்போகிறோம் என்ற நினைப்புடன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நமது வாழ்க்கை குறுகியது. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லையற்றது. நாம் கற்றுக்கொள்வதை நிறுத்த நினைத்தாலும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது. நீங்கள் வேலை அல்லது தொழிலை செய்வதற்காக செலவிடும் நேரம்தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும் பாகத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. திருப்தியான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் உங்களுக்கு பிடித்த மற்றும் நீங்கள் நம்பும் ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதை நீங்கள் முழுமையாக காதலித்து செய்ய வேண்டும். அப்படி செய்யப்படும் வேலையோ தொழிலோ நிச்சயமாக வெற்றி பெறும். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற பெரும் திறமை தேவையில்லை. செயலில் இறங்குவதற்கு ஆர்வம் இருந்தால் போதும். ஆர்வத்துடன் செயலில் இறங்கும்போது உன் திறமையும் தன்னால் வளரும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு அந்த செயலை செய்து முடித்தால் நீ வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை அடைந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. உங்கள் கண்ணோட்டத்தை நல்லதாக மாற்றினால் நீங்கள் பார்க்கும் விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை கோபத்திலும் வருத்தத்திலும் வீணடிக்காதீர்கள். இந்த வாழ்க்கை நீங்கள் கோபப்படுவதற்கும் வருத்தப்படுவதற்கும் சில காரணங்களை கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல தருணங்களையும் கொடுக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நாம் வாழ்நாள் மிகவும் குறுகியது. அதில் நல்லதை சிந்தித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அழுவதை நிறுத்திவிட்டு சிரிப்பதற்கு தொடங்கினாலே வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். மேலும் உங்களிடம் இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி உணர்வுடன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பானதாக மாறும். இங்கிருக்கும் அனைவரிடமும் திறமை இருக்கிறது. ஆனால் அந்த திறமையை பயன்படுத்தி எப்படி வெற்றி அடைவது என்ற உத்திதான் அனைவருக்கும் தெரியாது. அந்த உத்தியை தெரிந்து கொண்டால் உங்கள் திறமையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற்று கொள்ளலாம். அந்த உத்தியை நீங்கள் அனுபவத்தின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும். அனுபவம் சில தோல்விகளை சந்தித்த பிறகே உங்களுக்கு கிடைக்கும். எனவே தோல்விகளே அனுபவம், அனுபவங்களே வெற்றிக்கான அடித்தளம். இதை புரிந்து கொள்ளுங்கள். தண்ணீரை பார்த்து பயந்து நின்று கொண்டிருந்தால் நீங்கள் கடலை கடக்க முடியாது. துணிந்து வந்து படகை இயக்கினால் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் கடந்து விடலாம். வாழ்க்கையில் தோன்றும் பிரச்சனைகளை சந்திக்கவும் அதிலிருந்து வெளிவரவும் நமது துணிச்சலே முக்கியமான தேவை. அதை வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் நம்பாதீர்கள். அது அவர்களின் அபிப்பிராயம் மட்டுமே. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே உங்கள் அஸ்திவாரம். அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் தூங்கும் போது காண்பது கனவல்ல. உங்கள் மனதை எது தூங்க விடாமல் தடுக்கிறதோ அதுவே மாபெரும் கனவு. அந்த கனவை லட்சியமாக்கி நீங்கள் அடைய வேண்டும். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை நீங்கள் தேடும் போதே உங்களுக்கு புலப்படுகிறது. உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சக்தியும் உங்களிடம் உள்ளது என்று அர்த்தம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் கடினமான சூழலை சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் தவறானவர்கள் என்று எண்ணாதீர்கள். இந்த உலகில் நல்லவர்களுக்கே துன்பம் நிறைய வரும். துன்பங்களை கடந்து வந்த பின்னே வாழ்க்கை இனிமையாக மாறும். இன்றைய நாள் சரியாக இல்லை என்று வருந்தாதீர்கள். நல்ல நாட்கள் மகிழ்ச்சியையும் கடினமான நாட்கள் அனுபவத்தையும் தருகிறது. இதில் எது நடந்தாலும் நமக்கு நன்மைதான். இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலையோடு வாழப் பழகுங்கள். தோல்வியடைந்தால் வருத்தப்படாதே. வாழ்க்கை எப்போதுமே இன்னொரு வாய்ப்பை தரும். இன்று முடிந்தால் நாளை என்பது உண்டு. அதில் தோன்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். உண்மையான வெற்றி என்பது விழாமல் இருப்பது அல்ல. ஒவ்வொரு முறை விழும்போதும் மீண்டும் எழுந்து நிற்கும் மனவலிமைதான் வெற்றியின் ரகசியம். மற்றவர்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற வேண்டும் என்று நாம் நினைத்தால் நமது வாழ்க்கையும் ஒளிமயமானதாக மாறும். நாம் உண்மையில் எப்பொழுது தோல்வி அடைகிறோம் தெரியுமா? நம் முயற்சிகளை கைவிடும் போதே.
தோல்வியடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து பார்க்கும் மனப்பக்குவமே வெற்றியை ஈட்டித்தரும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.